Nellai Royal Kings Madurai Panthers take on பண்ண ரெடியா இருக்காங்க. Give it a flip, Sonu. Tails. Tails is the call. Tails is the call. Good footwork, Sonu. And it's tails. We'll Anirudh, bat first. You've decided to bat first on this track. பி விக்னேஷை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ரோஹன் புத்ராவும் செமையா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாரு. இந்த பக்கம் போனோம்னா நோ சேஞ்ச். நாங்க எதிர்பார்த்தது பவுலிங் தான் வேணுங்கிறது தான் கிடைச்சிருக்கு. கே மனோகரன் மற்றும் ஜே.ஆர். மதனகோபால். அண்ட் இந்த பக்கம் மதுரையோட ஓபனர்ஸ் உள்ள வரத பார்க்கிறோம். மேனுவல் செரியன் இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் பால் பெரிய அப்பீல் வைக்கா இல்லன்ட்டாரு. வெளில தான் போதுப்பா அப்படின்னு அவரே ஒட்டாப்ல கடைசியில. அவ்வளவுதாங்க, முதல் பந்து சின்னதா ஒரு ட்ரெய்லர், மெயின் பிக்சர் பாக்கி இருக்குமான்றாரு இமானுவேல் செரியன். அந்த ஸ்டம்போட சத்தம் காதுக்குள்ள அவ்வளவு இனிமையா இருக்கு. ஒரு ரன் கூட எடுக்கல. முதல் விக்கெட்டை நெல்லை ராயல் கிங்ஸ் இங்க எடுக்கிறாங்க. இந்த பாலும் பாருங்க அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து வருது. பட் ஆனால் இது ரொம்ப வைல்ட் ஸ்விங். பேட்ஸ்மேன் நல்லா கிரீஸுக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. பட் ஆனால் அவர் அடித்த திசை பாலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஒரு வைல்டு ஸ்விங் தான் சொல்லணும். பட் இமானுவேல் செரியன் ஸ்ட்ரைக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். ராம்குமார் கோஸ் ஃபார் 0. மதுரை 0 for 1. என்எஸ் சத்துர்வேத் புது பேட்டர். அதுவும் 4 பந்து மிச்ச வச்சு முடிச்சாங்க பாருங்க. அதான் இருக்கிறதுலயே வேற லெவல். நீங்க முதல் பவுண்டரி கிடைக்குது. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ். கேப்பை பிக் பண்ணுவாரா? பிக் பண்ணிட்டாரு. மிடன் நகர முடியல. இன்னொரு பவுண்டரி. ஒரு விக்கெட் போயிருந்தாலும் நிச்சயமா திருப்பி அடிக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு ஆட்டம். அழகுங்க, இறங்கி வந்து தரமான ஒரு டிரைவ். இன்னொரு 4 ரன்கள் நீங்க சேர்த்துக்கலாம். 14 ரன்கள், அப்புறம் ஒரு விக்கெட். 14க்கு 1. சம கனெக்ஷன். 6 ரன்கள் கிடைக்கும். என்எஸ் சத்துர்வேத் பறக்க விட்டுருக்காரு. 8 ரன்கள் இந்த ஓவர்ல. 22க்கு 1. இது இந்த வாட்டி இந்த மேட்ச்ல நடக்குமா? நதர் ஒரு ஃபிளிக். இங்க ஒரு மிஸ் ஃபீல்ட். பட் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி இறங்கி வந்தார். இமானுவேல் செரியன் என்ன சொல்லிட்டாருன்னா, காலி உங்க ஸ்டெப் அப்படின்ட்டாரு. பெரிய இன்னிங்ஸ் டியூன் சொல்லிட்டு இருந்தோம். பட் சான்ஸ் இல்லைன்றார் இமானுவேல். நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்களோட அத்தாரிட்டியை ஸ்டாம்ப் பண்றாங்க இந்த இடத்துல பவர் பிளேல. இந்த பாலும் ஆங்கிள் தான் இருக்கு. பட் ரொம்ப உள்ள வந்துட்டாருங்க. 3 ஸ்டெம்பையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. இந்த பால் நிந்தத்துலேருந்து ஆடி இருந்தாலும் டவுன் த லெக் 4 போயிருக்கும். பட் ரொம்ப ஸ்டெம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. சத்துர்வேத் 12க்கு ஆட்டத்தை எடுக்கிறார். மதுரை 27 for 2. ஒரு யங்ஸ்டர் மேல நம்பிக்கை வச்சு அவரை உள்ள அனுப்பியிருக்காங்க மதுரை பேந்தர்ஸ். ஹரி ராகவேந்திரா புது பேட்டர். ஓஹோ, சின்ன ஃபம்பிள். 4 ரன்கள் கிடைக்கும். பந்தோட வேகத்துல நிச்சயமா சொல்ல முடியும். ஹரி ராகவேந்திரா இந்த பிளேஸ்மெண்ட் தரமா இருந்துச்சுங்க. லான்ச் பண்ணிருக்காரா சித்தார்த் மகாதேவன். 1 பவுன்ஸ்ல 4 ரன்கள் வந்து சேருது. 10 ரன்கள் இந்த ஓவர்ல. 39க்கு 2. அவ்வளவுதான். அங்க இல்லனா இங்க இமானுவேல் செரியனை கொண்டு வந்ததுக்கு பதில் கொடுக்கறாருங்க சித்தார்த் மகாதேவன். காலி சொல்லி வச்ச மாதிரி பவர் பிளேல உங்களுக்கு 3 விக்கெட்டுகள். அந்த டாப் ஆர்டரை காலி பண்ணிட்டாரு. 3வது ஓவர் 3 விக்கெட். 3மே இமானுவேல். இந்த பாலும் பாருங்க எங்க பிச்சை நல்லா உள்ள வந்திருக்கு. பயங்கரமான செலிப்ரேஷனா இருக்காது. தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்றாரு சித்தார்த் மகாதேவன். 19க்கு ஆட்டத்தை எடுக்கிறாரு. 40 for 3. ஷோயப் முகமது புது பேட்டர். அது மக்கள் நிச்சயமா டிக்கெட் கொடுத்து பார்ப்பாங்க. பட் ரொம்ப சாமர்த்தியமா ஷோயப் திருப்பி விட்டுருக்காரு. நீண்ட நேரத்துக்கு அப்புறம் பாலைவனத்தில் சோலை மாதிரி ஒரு பவுண்டரி. ஸ்ரீராம் பிக்ஸ் டெபாசிட் போலவே பாதுகாப்பாக இங்க ஷோயப் ஏர்லியா மீட் பண்ணாரு. யுதீஸ்வரன் மேல பிரஷர் போட்டாகணும். பவர் பிளேயோட கடைசி ஓவர் என்கிற ஒரு எண்ணம். டைமிங், பிளேஸ்மென்ட் அண்ட் பால். கொஞ்சம் ஸ்லைட் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சேன். பிகாஸ் அதை பத்தி பேசுவோம். பட் இது ஒரு சூப்பர் ஷாட். கிட்டத்தட்ட ஒரு 18-19 பால்ஸ்க்கு அப்புறம் ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஹரி ராகவேந்திரா இஸ் டேக்கிங் அப் தி சார்ஜ் ஹியர். ஆனா இந்த மாதம் மழை வரும். மழை இன்னும் பிடிக்குது. கவர்ஸும் கரெக்டா துல்லியமான நேரத்துல கொண்டு வரப்பட்டிருக்கு.
நல்ல கேப்ல கட் பண்ணியிருக்காரு ஷோயப். முதல் பாலே எங்க விட்டாரோ அங்கேருந்து ஃபுல் ஸ்டாப்லாம் போடல, ஒரு கமா போட்டு கண்டினியூ பண்ணிருக்காரு. தம்பிக்கான ஒரு அப்பீல் அங்க ரித்திக் ஈஸ்வரன் டக்குன்னு பெயில் எடுத்தாரு. எஸ், டிவி அம்பையர். Ball is passing close to the outside edge of the bat. Can I have the ultra edge, director? Take it through. There is clear gap on the between the bat and ball. Take it till the wickets are broken. Okay. I can see foot is grounded behind the popping crease. எஸ், கிளியர் கட்டா தெரிஞ்சது நமக்கு பார்க்கும்போது. சான்ஸ் இருக்கு, 4 ரன்கள். இமானுவேல் செரியன் ஓடி வந்தாலும் கிடைக்கும் நிச்சயமா. ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி அதி விரைவா அந்த 4 ரன்கள் கிடைச்சிருக்கு. இட்ஸ் a very good thing. யூ நோ வாட், இந்த இடத்துல யா ஓ 4 பேங்கருங்க. an over இங்க முடிவுக்கு வருது 92க்கு 3. 40 பந்துகள்ல 52 பார்ட்னர்ஷிப் ஹரி ராகவேந்திரா அண்ட் ஷோயப் முகமது. என்ன சரீஷ், பந்து வீச வந்தாருன்னா உங்களுக்கு பேசுறதுக்குலாம் டைம் கிடைக்காது. ஆனா இப்போ ஆச்சரியமா 4 ரன்கள் வந்து சேருது. அண்ட் ஹரி ராகவேந்திரா அதை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. ஒரு யங்ஸ்டருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த சான்ஸை பயன்படுத்திக்கிறார். வாய்ப்பு இருக்கு, ஆள் இருக்காங்க, கிளியரா எடுத்திருக்காங்க. ஹரி ராகவேந்திரா நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு மதுரைக்கு. ஆனால் இப்போ சான்ஸ் இல்ல, பெவிலியன் திரும்பி ஆகணும். சச்சின் ராட்டி வந்த அந்த முதல் பந்து the room create பண்ண ட்ரை பண்ணாரு, லேட்டரலா கிரீஸை யூஸ் பண்ண முயற்சி செஞ்சார். ஆனா சந்தோஷ் குமார் ஒரு நல்ல கேட்ச். இந்த வெட் ரெய்னி கண்டிஷன்ஸ்ல அந்த பால் சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆற சான்ஸ் இருக்கும். ஆனா ஹரி ராகவேந்திரா 35க்கு ஆட்டம் இழக்கிறாரு. 100க்கு 4. அதிகுர் ரஹ்மான் ஆனா கொஞ்சம் ரூம் கிரியேட் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைட்ல 4 ரன்கள் சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சது பேஸ் கம்மி பண்ணி போட்டாரா 28. யா I was like 4. ஆனா அவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனாப்ல ஹரி ராகவேந்திரா. பட் இங்க ஒரு 4 ரன்கள் அதிகுர் ரஹ்மான் இருந்து கிடைக்குது. ஆக்சுவலா ரொம்ப ஸ்வீட், நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க. அண்ட் இப்போ நான் கேட்ட மாதிரி போகும்போது ஒரு 6. ஹாப்பியா போறாங்க. நான் இப்போ நான் கேட்டது நடந்திருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரீசன் விஎஸ் மணிகண்டன். ஆனா இந்த 4 ரன்கள் அப்படின்றது ஷோயபோட பேட்ல இருந்து காத்திருந்தாரு. விக்கியோட போ அப்படின்னாரு. அவன் தான் வந்து அடம் பிடிச்சான் சோனி யாதவ் கிட்ட. சோனு பாய் பாருங்க, என்ன பாருங்க. ஷோயப் மலிக், ஷோயப் முகமது மன்னிக்கணும், அவரோட 50ங்க 6ங்க. சரியான ஷாட், சிறப்பா அடிச்சிருக்காரு, சிறப்பான டைமிங். ஷார்ட் பால் அடிச்சிருக்காரு அதிகுர் ரஹ்மான். 14 ஆஃப் தி ஓவர், 147க்கு 4. ஒரு மாதிரி நின்னுட்டார் அப்படின்னா நிச்சயமா அடிச்சோனே தெரியும் அது 4 ரன்கள்னு. அது நடந்திருக்கீங்க. நானும் 50 நோக்கி வந்துகிட்டு இருக்கேன்றார் அதிகுர் ரஹ்மான். நோ பால் நினைக்கிறேங்க, அதே தாங்க, நோ பால். வாங்கிக்கிறேன் நானே, 4 ரன்கள் கிடைச்சிடும். ஃபைனல் திசையில இப்போதைக்கு எங்க வந்தா என்னங்க, எனக்கு அது போதுங்க பாரு ஷோயப். ஏதோ ஒரு மூமெண்ட் இருந்துட்டே இருக்கு ஷோயப் கிட்டயும். இப்பயும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பந்த ஸ்ட்ரைட்ல 4 ரன்களா மாத்திர ஸ்ரீராம் இன்ஸ்டன்ட் கோல் லோன் மாதிரி கிடைச்சிருக்கு. 4 ரன்கள் 163க்கு 4. சாலிடா இன்னொரு 6 ரன்கள் ஆட் பண்றாங்க இந்த இடத்துல மதுரை பேந்தர்ஸ். அதே ஏரியால. ஆனா இந்த முறை ஃபீல்டரோட கைகள்ல எதிர்பார்க்கல. ஷோயபோட இன்னிங்ஸ் இங்க முடிவுக்கு வருது. யுதீஸ்வரன் ஒரு பந்து 6 ரன்னுக்கு போனாலும் அடுத்த விக்கெட் வருது பார் அப்படின்னு சொல்றாங்க. அத்னான் கான் அந்த இடத்துல பாஞ்சாப்ல அந்த பந்துக்கு. இந்த வாட்டியும் அதே தாங்க, கிட்டத்தட்ட போன பால் பண்ண தான் ட்ரை பண்ணார். ஆனால் இந்த பால் வந்து போட்ட பால் கொஞ்சம் ஸ்லோவர் பாலுங்க. 115 km/h பம்ப் டப்பாக இருக்கார் யுதீஸ்வரன். ஆனால் ஷோயப் மலிக் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டாருங்க. 65க்கு அவுட் ஆயிருக்காரு. 170 for 5 மதுரை பேந்தர்ஸ். டி சரவணன் புது பேட்டர். ஆனால் இங்க அதிகுர் ரஹ்மான் சம பிளானிங். 4 ரன்கள் கொண்டு வராரு. சில ஃபீல்டர் கொஞ்சம் உள்ள இருந்தார், கணிச்சு வச்சிருந்தாரு. அழகா திரும்பினாப்ல அந்த கைட் பண்ணாருங்க.
அதே மாதிரி முயற்சி, இந்த முறை 4 ரன்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஃபைனா அந்த இடத்துல காற்று இல்ல அடிச்சாங்க, விக்கெட் கீப்பர் முடியல. 179க்கு 5. இந்த முறை கனெக்ஷன் இருக்கு, 4 ரன்கள் வரும். இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் பாரு சரவணன். 2 டாட் பால், ஆனா அப்புறம் ஒரு 4 வந்திருக்கு. அது 240 இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்க அவங்க. பவுண்டரி கிடைக்கும், ஃபீல்டர் இருக்காருன்னு பார்த்தாங்க, ஆனா இல்லை. 4 ரன்கள். அத்திகுர் ரஹ்மான் அவரோட வேலையை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முறை வெயிட் பண்ணாரு. 6 ரன்கள். இன்னிங்ஸ் முடிக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கணும் ஒரு ஷாட் என்றாங்க. அத்திகுர் ரஹ்மான் அவரோட ஹாஃப் செஞ்சுரியை கொண்டு வந்திருக்காரு 27 பந்துகள்ல. அதுவும் டீமுக்கு தேவையான சமயத்துல வந்திருக்கு அந்த 50. அற்புதமான ஒரு இன்னிங்ஸ். கடைசியில் அந்த அரை சதமும் தொட்டாச்சு. அற்புதமா ஆடி இருக்காருங்க அத்திகுர் ரஹ்மான், அதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க. ஒரு பெரிய மேட்ச்ல வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. கடைசி ஒரு 3 ஓவர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரன் அடிச்சிருக்காங்க மதுரை பேந்தர்ஸ். 198 ஒரு கட்டத்துல வந்து மதுரை இவ்வளவு தொடுவாங்கன்னு நிச்சயமா அவங்களே நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் சரியான ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுல பில்ட் பண்ணாங்க ஹரி ராகவேந்திராவும் ஷோயபும். அவங்க விட்ட இடத்துல இருந்து அத்திகுர் ரஹ்மான் ஒரு 50 கொண்டு வந்திருக்காரு. 198ன்னு பந்து வீச்சு பக்கம் போனோம் அப்படின்னா இமானுவேல் செரியன் 3 விக்கெட்டுகள் எடுத்தாலும் கடைசியில அவர் வாங்கின அந்த 19 அதுதான் அந்த 40 ரன்களா மாறி இருக்கு. சோனு யாதவ் 42 கொடுத்திருக்காரு. யுரீஸ்வரன் 47, என்எஸ் ஹரீஷ் 42. இதுதாங்க அந்த காஸ்ட்லியா கொஞ்சம் இருந்திருக்காங்க இன்னைக்கு அவங்களோட பவுலர்ஸ். 20 ஓவர்கள் முடியும் போது 199 நெல்லை ராயல் கிங்ஸுக்கான இலக்கா அமைஞ்சிருக்கு. 2 அணிகள் ஆல்ரெடி பிளே ஆஃப் ஸ்டேஜஸ்க்கு அவங்க ஆர்ஏசிலலாம் இல்லை, கன்ஃபார்ம் டிக்கெட்டை வாங்கிட்டாங்க. திருச்சி கிராண்ட் சோழாஸ் மற்றும் விடாகோவை கிங்ஸ். போன மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்த ஷோயப் நல்ல ஸ்டார்ட்டும். ஓவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1 ரன் தான். ஒரு மிஸ் டைம் மிட் ஆன்ல நின்றுடுச்சு. கம்ஃபர்டபிள் கேட்ச் குரு ஜப்னீத்கேந்து. சந்தோஷ் மேல பிரஷர் ஏறிக்கிட்டே இருந்ததுங்க வந்து. அண்ட் கடைசி பால் மிட் ஆன் உள்ள இருக்கிறத பார்த்து இன்விடேஷன் எடுத்துக்கிட்டாரு, ஆனா காலி பண்ணிட்டாங்க. 1 ரன்னுக்கு 1. குர்ஜப்னீத் எந்த தவறும் செய்யல. உயரமான ஒரு ஃபீல்டர் கரெக்டா மிட் ஆன்ல நிறுத்தி வச்சிருக்காரு. கேப்டன் அனிருத் சீதாராமன் ஷோயப் போலிங்லயும் அவர் கைவண்ணத்தை காட்டுறாரு. சந்தோஷ் 0க்கு ஆட்டம் எடுக்கிறாரு. ராயல் கிங்ஸ் 1க்கு 1. அஜிதேஷ் அனுபவம் மிகுந்த ஒரு பேட்டர். ரோஹன் ரவி புத்ரா வந்த உடனே எஸ்ஆர் ரதீஷ் பேட்டையும் வீசினாரு. பால் பவுண்டரிக்கு போகும்போது பேட்டும் கிட்டத்தட்ட ஸ்கொயர் லெக் பக்கம் போயிருக்கும். அசத்தலான ஒரு பவுண்டரியோட துவங்கி இருக்காரு. இந்த முறை மடக்கி அடிச்சிருக்காரு. டீப் மிட் விக்கெட் அவ்வளவு ஸ்ட்ரைட்டான பொசிஷன்ல இருக்க முடியாது. எஸ்ஆர் ரதீஷ் போன போட்டியில பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வாங்கினாரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. திரும்பி ஒரு கட் ஷாட் மிஸ் ஃபீல்டிங்க. பாயிண்ட் ஃபீல்டருக்கு கை வழியா போயிருக்கு. ஹேட்ரிக் பவுண்டரிஸ் எஸ்ஆர் ஆதிஷ் கிட்ட இருந்து. மற்றும் ஒரு விக்கெட்டுக்கு ஷோயப் ஆன் a roll. போன ஓவர்ல ஒரு முக்கியமான விக்கெட். இந்த ஓவர்லயும் அவர் பந்து திரும்பாது. எஸ்ஆர் ஆதிஷ் 3 பவுண்டரி அடிச்சாரு. ரோஹன் புத்ராவை பழிவாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷோயப் அவரோட 2வது விக்கெட்டை வீழ்த்திருக்காரு. இப்பதான் பேசியிருந்த ரூம் கொடுக்க மாட்டாருன்னு அதே வெரி சிமிலர். இந்த வாட்டி இன்சைட் எட்ஜ் எஸ்ஆர் ஆதிஷ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்டம்ப் பேல தட்டிடுச்சு. எஸ்ஆர் ஆதிஷ் 13 ஆட்டத்தை இழக்கிறார். என்ஆர்கே 16 for 2. புது பேட்டர் முகிலேஷ் உத்தரகுமார் மறுபடியும் ரூம் கொடுத்து ஒரு கட்டு அதிஜேஷ் கிட்ட இருந்து கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல பவுண்டரி. என்ஆர்கே 21 for 2. நேரா அடிச்சிருக்காரு நச்சுன்னு நங்கூரமா. முகிலேஷ் அங்க அடிச்சா அவர் தரையை நோக்கி பார்க்கலாங்க, பயந்து பார்க்க தேவையில்ல. ஸ்ரீராம் ஒர்க்கிங் கேபிட்டல் போல இந்த நாள் தக்க தருணத்துல வந்திருக்கு. ஒரு பிளேல 4வது ஓவரும் ஸ்பின்னர். இந்த முறையும் ஆஃப் சைட்ல ஒரு தரமான ஷாட். சரியான கேப். 4 ரன்கள். ஓவர் காம்பன்சேஷன். டாப் ஏஜ் அஜிதேஷுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக
ஒரு மேக்ஸிமம் அவர் எதிர்பார்த்த இடத்துல இல்ல, கீப்பர் தலைக்கு மேல இறங்கி வந்து சக்க போட்டிருக்காரு அஜிதேஷ். அடிச்ச அடி சூறாவளி வேகத்துல போச்சுங்க. ஆஹா, வந்த உடனே முதல் பந்துல முக்கியலேஷோட விக்கெட் எடுக்கிறார். இந்த இடத்துல ரூம் எடுத்து ஸ்லைஸ் பண்ண பார்த்தாரு, பந்து வேகமா தான் போச்சு. ஆனா ரோஹன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னார். W ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா ஃபீல்ட்ல மிட் ஆஃப் வெல்ல, எக்ஸ்ட்ரா கவர் உள்ள, கவர் வெல்ல, அண்ட் அதனால அந்த கேட்சும் பிடிக்க முடிஞ்சது அங்க ரோஹன் ரவி பூத்ராக்கு. பிரமாதமான ஒரு விக்கெட். முதல் பந்திலேயே பி விக்னேஸ்வர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. யூ முகிலேஷ் 12 ஆட்டம் இழக்கிறாரு 45-3. ரித்திகேஸ்வரன் தொட்டு விட்டுருக்காரு அவரே. இப்போதைக்கு குர்ஜப்ஜீத் கைகள் பட்டு அந்த பந்து வேகமா போயிருக்கு. 4 ரன்களுக்கு அஜிதேஷ் எடுத்துப்பாரு. தேங்க்யூ சோ மச் அப்படின்ட்டு தரமான ஒரு ஷாட். 4 ரன்கள் அவங்க டீமுக்கு ஆட் பண்றாரு. வெயிட் பண்ணாரு, ஒரு நல்ல ஸ்விபிள் கட் பண்ணிருக்காரு. ஃபீல்டரை தாண்டி இருக்கு. மீண்டும் 4 ரன்கள். 2 ஃபீல்டர்ஸுக்கு இடையில பூந்தாங்க. 2-3 40s அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 50 நினைக்கிறேன் இந்த வருஷம் டிஎன்பிஎல்ல. கண்டிப்பாங்க ஸ்ரீராம் கேபிட்டல் டிஎன்பிஎல்ல அஜிதேஷ் அரை சதத்துக்காக பேட்டை தூக்குவாரு. கேட்சா மாறுங்க, இது கண்டிப்பா கேட்சா தான் மாறும். ஃபீல்டர் நிக்க வச்சதே அந்த ஷாட்டுக்காக தானே. ரித்திக் ஈஸ்வரன் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. ஸ்லோவர் டெலிவரியை கணிக்கல, கண்டது ஃபீல்டரை மட்டுமே. பெரிய விக்கெட். மறுபடியும் ஒரு ஸ்லோயர் ஒன். டைமிங் சரியா இல்லை. ஸ்ட்ரெயிட்டா அத்திக்கூர் ரஹ்மானுக்கு. அத்திக்கூர் ரஹ்மான் இன்னைக்கு எந்த தப்பும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரித்திக் ஈஸ்வரன் ஆட்டத்தை இழக்கிறார் 14 ரன்ல. என்ஆர்கே 92 for 4. சோனு யாதவ் என்ஆர்கேயோட கேப்டன் இறங்கியிருக்காரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் ஒரு வைல்ட் ஸ்விங் சோனு கிட்டேருந்து. ஆனால் பேட்டில் படலை, ஸ்ட்ரைட்டாக ஸ்டம்பில் தான் பட்டுது. இன்னொரு விக்கெட். இங்கே பாருங்க, இந்த பாலை ரூமே கொடுக்கல அந்த ஷாட்டுக்கு. ஒரு ஸ்லாக் ஸ்வீப் சோனு கிட்டே இருந்து. பேட் நடுவில் போய் அடிச்சது ஸ்டம்பை. சோனு யாதவ் ஆட்டத்தை இழக்கிறார். ரெண்டு ரன்னுக்கு என்ஆர்கே 95 for 5. 107 ஸ்ட்ரைக் ரேட் என்எஸ் ஹரீஷுக்கு. அழகான ஷாட்டுங்க அது. ஹரீஷ் அவர் முதல் பவுண்டரியை சம்பாதிச்சுக்கிறாரு. என்ஆர்கே 100 ரன்கிற ஒரு மைல் ஸ்டோனை தொடராங்க. சம மேட்ச் அமைதுங்க இது. அது கேட்சா மாறி இருக்குமா? ஆனா 4 கண்டிப்பா மாறி இருக்கு. ஹரீஷ் இருக்க பயமே. அதுதாங்க அவுட் நினைக்கிறேங்க. நேரா கைக்குள்ளார அடிச்சிருக்காரு. நேரா ஒரு கேட்ச். அஜிதேஷ் பொய்யானோ குரு ஜப்னீத் எதுவும் சொல்லாமையே நிறையவே சொல்லிட்டாருங்க. ஆத்திக்கூர் ரஹ்மான் கேட்சர். பல நேரங்கள்ல சைலன்ஸ் அதுவே பல ஆயிரம் வார்த்தைகள் பேசும். ரிவெஞ்ச் சர்வ்ட் கோல்ட், அதுதான் இங்க நடந்திருக்கு. என்னடா தம்பி, ஓகேவா? இந்த முறை போதுமா? கடைசி வரைக்கும் கண்ணை பார்க்கவே இல்லையே. அஜிதேஷ் போயிருக்காரு. டிஎன்பிஎல்ல டிராமாக்கா பஞ்சம். அஜிதேஷ் கான் ஃபார் 56. 114க்கு 6. முகமது அத்னான் கான் புது பேட்டர். அத்னான் கான் பட்ட ஒன்னே நிச்சயமா பவுண்டரியை தொடு நம்பணும். சில பல பவுன்ஸுகள்ல தொட்டிருக்கு. 4 ரன்கள் ஆட் பண்றாரு. எப்படி பண்ணிருக்காரு நீங்க நினைப்பீங்க கோச்? அதெல்லாம் அப்புறம் வரும். இங்க வாங்க அப்படின்றாங்க மதுரை. அழகான கேட்சுங்க. என்எஸ் ஹரீஷ் ஒரு கடைசி நம்பிக்கையா இருந்தாரு. ஆனால் இந்த சமயத்துல திருப்பூர் பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க. ஜி பெரியசாமி அவர் வேலையை காமிச்சிருக்கார். மீண்டும் ஒரு முக்கியமான விக்கெட்டுங்க. நீங்க சொன்னதாங்க கரெக்ட். திருப்பூர் வந்து அவங்க ஹோட்டல் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மேட்ச். எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாகவே மதுரை பேன்சர்ஸ் ஜெயிச்சுட்டாங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன நடக்குங்க. என்எஸ் ஹரீஷ் கான் ஃபார் 14. என்ஆர்கே 120 for 7.
இம்பாக்ட் பிளேயரா இமானுவேல் செரியனை வெளியில் எடுத்திருக்காங்க அண்ட் ஆர் ரோஹித்தை உள்ள கொண்டு வராங்க. அத்னான் கான் என்ன முயற்சி செஞ்சாலும் கொடை கிளம்பி இருக்கு அண்ட் இன்னைக்கு இந்த மாதிரி கேட்சுகள் விட மாட்டாங்க. மதுரை பேந்தர்ஸ் கலக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஃபீல்டிங் கோச் பயங்கர ஹாப்பி. குர்ஜப்னீத்துக்கு இரண்டாவது விக்கெட்டா மாறுது. ஸ்லோவர் பாலுங்க, வைடா போட்டிருக்காரு அத்னான் கான். சொயிட்டு எங்கேயும் போலங்க, வெறும் மூக்கு மேலங்க கொடை கலப்பியிருக்காரு. அத்னான் கான் அவுட்டு, பெருசா ஸ்கோர் பண்ணல. 7 ரன்னுக்கு அவுட். என்ஆர்கே ஸ்ட்ரகிளிங். 124க்கு 8 விக்கெட். சச்சின் ராட்டி புது பேட்டர், அந்த ரேஞ்சில் பந்து போயிருக்கு. மீண்டும் அதே மாதிரி ஒரு ஸ்லோ ஓவன். ஆடேங்கப்பா, டைரக்ட் ஹிட்டுங்க. இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ட்விஸ்ட் இன் தி டெயில். மதனகோபால் அவர்கள் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாரு. The batter is short off his ground when the wickets are broken. Can we go to the big screen for my decision, please? Thank you. தேர்ட் அம்பையர் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்த அந்த முடிவை ஃப்ரேம்லயே இல்ல அங்க பேட்டர் நடைய கட்டுறாரு. சச்சின் ராட்டி gone for none. 124 for 9. பி விக்னேஷ் அடடடடா அண்ட் கடைசியில புடிச்சிட்டாங்க. பவுண்டரி விடல. குயிக்கா இங்க ரெண்டு போக வச்சா ராம்குமார் அச்சு தூக்கி இருக்காரு. ஆனால் ரெஃபரலுக்கு போவாங்க. The batter is well short of his ground when the wickets are broken. Can we please go to the big screen for my decision? நிச்சயமா அவுட் தான் பதில் வரும். நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்க ஆட்டத்தை முடிக்கிறாங்க 126க்கு. மதுரை பேந்தர்ஸ் அவங்கள காலி பண்ணிட்டாங்க. அத்திகுர் ரஹ்மான் என்ன பண்ணிருக்காருன்னா மதுரை மற்றும் திருப்பூரை வாங்க போலாம் அப்படின்ட்டு பிளே ஆஃபுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. அத்திக் 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 சூப்பர் ஆடி இருக்காரு. சிங்கிள் ஹேண்டடா என்ஆர்கே வெளில அனுப்பியிருக்காருங்க. சுமாரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுங்க என்ஆர்கே கிட்ட இருந்து. மேலே ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 56 ரன்னு அஜிதேஷ் கிட்ட இருந்து. அவர் ரித்திக் ஈஸ்வரன் ஒரு மாதிரி கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மற்றபடி நீங்கள் எடுத்து பாருங்க, 12, 14, 2, 14 பெருசாக எதுவுமே இல்லைங்க பேசுறதுக்கு. பெருசாக யாருமே கான்ட்ரிபியூட்டே பண்ணலை. ஒருத்தர் மட்டும் அடிச்சா நீங்கள் குவாலிஃபை ஆக முடியாது, மேட்சை ஜெயிக்க முடியாது. மதுரை பேந்தர்ஸ் பந்து வீச்சு பாராட்டி ஆகணும். ஷோயப் 2 விக்கெட்டுகள் 20 ரன் தான் கொடுத்தாரு. குர்ஜப்னீத் 2 விக்கெட் 3 ஓவர்ல 14 தான் கொடுத்தாப்ல. ஸ்லோ ஓவன்ஸ் கடைசி ஓவர்ல கலக்குனர். பி விக்னேஷ் 2 விக்கெட் 20 ரன்கள். அண்ட் பெரியசாமி கடைசியில வந்தாருங்க, காவல் தெய்வம் மாதிரி 15 ரன் தான் கொடுப்பேன் 3 ஓவர்லன்ட்டாரு. 126க்கு சுருட்டிட்டாங்க நெல்லை ராயல் கிங்ஸ். என்ன நடந்துச்சு போட்டி சுருக்கம்னு வந்தோம்னா மதுரை 198, அதுவே முதல் எதிர்பார்க்கல, அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்டா இருந்துச்சு. ஷோயப் 65, அத்திக் 50, ஹரிராகவேந்திரா 35 ஆட் பண்ணியிருந்தாரு. நெல்லை அஜிதேஷ் 56, என்ன சரீஷ் 14. வேற யாராலையும் அங்க நிக்க கூட முடியல. வழக்கமா ஆடக்கூடிய சோனி யாதவ் அவரும் இன்னைக்கு சொற்ப ரன்களுக்கு போயிருந்தாரு. 72 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி மதுரை பேந்தர்ஸ்க்கு போயிருக்கு. இப்போ அந்த 4 பேர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. இறுதி போட்டிக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் 1ல மதுரை மற்றும் திருச்சி மோதுவாங்க. எலிமினேட்டர்ல கோவை மற்றும் திருப்பூர் 5வது இடத்துல இருந்தவங்க டாப் 4க்குள்ள நுழைஞ்சாச்சு. அங்காளி பங்காளி 2 பேரும் அங்க மோதுறாங்க. அதிலிருந்து குவார்டர் ஃபைனல் 1 மற்றும் எலிமினேட்டர் வெற்றியாளர்கள் மோதுவாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி 28 வெற்றியாளர் யாரு, கோப்பை யாருக்குன்னு முடிவாகும்.